வந்து இப்போ சமீபமாக சொல்லக்கூடிய ஒரு பிரச்சார யுக்தியாக என்ன சொல்லலாம்னா, கண்டிப்பாக அடுத்த முறையும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். அதுவும் 200 சீட்டு திமுக மட்டுமே தனிப்பெரும்பான்மை 200 சீட்டு வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வராங்க. அடுத்து வர வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கா, இல்லை 200 சீட்டு வெற்றி பெறுவாங்களா? உங்களுடைய கணிப்பு என்னங்க சார்? இது வந்து எல்லா அரசியல் கட்சியுமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 200 சீட் எடுப்போம், 230 எடுப்போம், அடுத்த தடவை நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோம். பட் எல்லா கட்சிக்கும் உரிமை இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கான்ஸ்டிடியூஷன் கேடு இல்லையா? அதனால எல்லாம் சொல்லலாம். ஆனால் நடைமுறை நிதர்சனம் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரியாலிட்டி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இவங்க என்ன மாதிரி கூட்டணி வச்சாங்க, இந்த கூட்டணிக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டு ஷேர் இருக்கு, அதை யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணிருக்காங்க. அந்த ஓட்டு ஷேர் மட்டுமே இல்லை, என்ன அப்படின்னா நீங்க இந்த ஆட்சி புரிந்த காலத்துல என்ன பண்ணீங்க, மக்களுக்கு என்னென்ன மாதிரி மேனிஃபெஸ்டோ பண்ணீங்க, அத்தனை மேனிஃபெஸ்டோ ஆமா அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினீங்களா, நிறைவேற்றவில்லையா, அந்த மக்களுக்கு ஏதாவது ஃப்ரீபி அது இதுன்னு கொடுத்தீங்களா, அதனால உங்க இதுல வந்து கடன் சுமை அதிகமாயிடுதா, அந்த கடன் சுமைய நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க, மக்கள் தலையில இன்னும் மாத்தி மாத்தி டாக்ஸ் அது இது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டி இன்க்ரீஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணீங்களா, ஆட்சியில கரப்ஷன் லஞ்சம் இல்லாம இருக்கா, லா அண்ட் ஆர்டர்லாம் சரியா இருக்கா, இது எல்லாத்தையும் கணக்குல எடுக்குங்க. இது எல்லாத்தையும் கணக்குல எடுத்துதான் சொல்ல முடியும் எந்த கட்சிக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு. அது மட்டுமே இல்லை, இப்ப வந்து இது வந்து ஒரு டூ ஏர்லின்னு சொல்லுவேன். ஏன்னா 2026 ஏப்ரல் இல்ல மே மாசம் தான் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 16 மாசம் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 2024 நம்ம லோக்சபா எலெக்ஷன் எடுக்கலாம். இந்த லோக்சபா எலெக்ஷன்ல திமுக ஒரு பெரிய கூட்டணி அமைச்சாங்க. அந்த திமுக கூட்டணியில டிஎம்கே, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட், தென் எம்டிஎம்கே, பிசிகா, இந்த மக்கள் நீதி அவர் வந்து கேன்வாஸ் தான் பண்ணாரு. அண்டு இது வந்து மக்கள் அந்த இவர் தமிழர் வாழ்வுரிமை கட்சி, அப்புறம் அந்த இஸ்லாமியர்கள் கட்சி, ஆமா அது ஞாபகம், அது மறந்துட்டேன். இவங்க எல்லாரும் பெரிய கூட்டணி அமைச்சாங்க. இதுல லோக்சபா எலெக்ஷன்ல டிஎம்கேக்கு மாத்திரம் உங்களுக்கு 26.9% கிடைச்சது, டிஎம்கேக்கு மாத்திரம். அண்ட் காங்கிரஸுக்கு 10.6% கிடைச்சது. ஸோ இதுல மொத்தமா அந்த டிஎம்கே கூட்டணிக்கு 46.9%, 46.9% ஓட் ஷேர் கிடைச்சது. பெரிய ஒரு பர்சன்டேஜ். அதே மாதிரி ஏடிஎம்கே கூட்டணியில ஏடிஎம்கே அண்ட் டிஎம்டிகே, ஓகே, அந்த ஏடிஎம்கே கூட்டணிக்கு 23% வந்தது. அதுல ஏடிஎம்கே மட்டும் 20.5%. இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கேக்கு 26.9%, ஏடிஎம்கேக்கு 20.5%. தென் என்டிஏ கூட்டணி பிஜேபி, எம்டிஎம்கே, இவங்க அந்த எம்டிஎம்கே என்டிஏ கூட்டணியில பார்த்தீங்கன்னா 18.3% ஓட்டு கிடைச்சது. இதுல பிஜேபிக்கு 11.2, பிஎம்கேக்கு 4.3. இப்போ நமக்கு 2024 லோக்சபா எலெக்ஷன் நிலவரம் ஓட்டிங் ஷேர் தெரிஞ்சிருது. ஸோ அதை பார்க்கறச்ச டிஎம்கே கூட்டணி அதுல இருந்து எந்த ஒரு கட்சியும் டிஎம்கே கூட்டணியை விட்டு 2026 வெளியே வரவில்லை அப்படின்னால் டிஎம்கே உடைய விக்டரிங்கிறது கண்டிப்பாக உறுதி செய்யப்படும். ஏன்னால் 46.9% அவங்களுக்கு ஓட்டு ஷேர் இருக்கு. இதை வந்து அடுத்த 16 மாசத்துக்குள்ள இந்த ஓட்டு ஷேர்ல அப்படி இப்படி சிதையலாம். இதுல வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு
வெறுப்பு இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், இதெல்லாம் எடுத்து பார்க்கணும். அதெல்லாம் எடுத்து ஒரு 10% ஒரு அப்படி இப்படி ஒரு நெகட்டிவ் ஸ்விங் வருது அப்படின்னா டிஎம்கே கூட்டணிக்கு லெட் அஸ் சே 36% ஓட்டு கிடைக்கும்.